ஹலோ மாமா ஆ வரவா? அட நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்துடுறோம். ஆ வித்தியாசமாக ஒரு படத்தை பார்த்துலான்னு பார்த்தா விடமாட்டிங்களாட்டு இருக்குது. ஆ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? கேட்டு திறந்துருக்கா? அட கேட்டு திறந்து தான் இருக்குது, வர வேண்டியதானே. இங்கதான் இருக்கியா? ஏய் மாமா, அட வா வா வா. ஆள் கொஞ்சம் ரெடியா? மார்க்கமா இருக்கிற மாதிரி தான் என் இருக்குது. செல்லம். ஆ, ஏய் ஆ, மாமா, இது வேறயா? அக்காவை மட்டும் வா, வா, கூப்பிடுற, என்ன நீ கூப்பிட வா. மாட்டியா? அட, ஏ அழகா, நீதான் அந்த ஆம்பளையா? ஆ, தூக்கல இருக்கியே. உன்னெல்லாம் வச்சு செய்யணும் போல இருக்கியா? மாமா, போட்டுடலாம். சீக்கிரம் கத்தி எடுறி சீக்கிரம். இது வேற, உள்ள சொருகுடி. அட, ஒரு நிமிஷம் சீக்கிரம் சொருகுடி. சீ, இவனை போடுறான்னு என்ன பார்த்தா இந்த பாம்பு நாத்தம் போட்டு வருது? இவன் அம்மா போட்டுருவான் போலயே. அட, ஏன் வர்றீங்க? அவனை முடிக்கலான்னு தான் போனேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க வந்துட்டோம் சார். அவனை முடிக்கணும் சார். எனக்கு என்னவோ இந்த கொலைக்கான காரணம் யாரோ ஒருத்தர் அந்த குரூப்ல பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. சார் எதுக்கு சார் நாங்க கொலை பண்ணணும்? எங்க தலைவர் எங்களுக்கு உசுறு சார். நான் கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். பெரிய நீங்க கண்டுபிடிங்க போர்ப்பட சார். தலைவன். நடந்தது என்னன்னு கேட்க மாட்டீங்க. நடந்தது சொல்லு, என்ன தெரியுமா சொல்லு. சார்? டேய், சார் எதுவும் சொல்லாதடா. ஊரா. சார் அவ சொல்ல வந்ததை நான் சொல்றேன் சார். நான் பிறக்கும்போது நல்லவனாக தான் இருந்தேன். நான் ஏன் இப்போ இந்த அளவுக்கு மாறினேன்னு தெரியுமா? அதை நான் சொன்னா புரியாது. என்ன மாதிரி அனுபவிச்சாதான் புரியும். பிறக்கும்போது எல்லாம் நல்லவனா தாண்டா பிறக்கிறான். ஆனா அவன் வளர்ற விதை இருக்கு, அதுதான் அவனை கெட்டவனா மாத்துது. ஒரு நாள் நீ சாப்பிடாம இருந்ததியா? ஆனா 30 நாள் சாப்பிடாம வைத்த காய வச்சுக்கிட்டு ரோடா ஒவ்வொருத்தன் கையும் காலையும் புடிச்சுக்கிட்டு பசி 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 அப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு அந்த பசியினோட அருமை தெரிஞ்சிருந்தா இப்படி நீ மாறி இருப்படா. பசி பட்டினி போராட்டம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆளஞ்சு ஒவ்வொரு மனசனையும் கெட்டவனாவே பார்த்த இந்த நெஞ்சம் அந்த கண்ணு நீ பார்த்திருந்தா என்ன மாதிரி வெறி பிடிச்ச மிருகமா ஆயிருப்படா. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எனக்கு பசி, சோறு வேணும்னு ஒரு கிழவங்கிட்ட
ஒரு கிழவங்கிட்ட கேட்டேன். அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன என்ன குனிய வச்சு வேணாம் வேணாம், அந்த நரகத்தை நான் என் வாயால சொல்ல விரும்பல. வேற வழி, அதையும் சம்மதிச்சு இந்த போனா போன வயிற்றுக்கு சாப்பிட்டுண்டா. சாப்பிட்டு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எங்க அப்பா என்ன கரெக்டா வளர்த்தி இருந்தா இப்படி நடக்குமா? வளர்த்துலடா. காசு 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 தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல மனசம் கிடையாது, காசு தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக, என் சுகத்துக்காக என்ன 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 மாத்திருச்சா இந்த காசு? எதுக்காக நான் அழுகணும்? எதுக்காக நான் அழுகணும்? எனக்காக நான் வாழ்றேன். தப்புத்தான் தப்புத்தான் தப்புத்தான். நான் கிட்ட வந்தான். ஆனா இந்த வெறி பிடிச்ச மிருகம் என்னைக்கும் மாறாது. ஏன்னா இந்த உலகம் என்னை இப்படி மாத்திருச்சு. எல்லாம் வேலை செய்கிற மாதிரி தான் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் வாங்கடாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் இன்னைக்கு பூரா உங்களுக்கு லீவு. என்ன இங்கே வா, இந்தாடா ஜாலி தான். இந்தாடா டேய் இந்தா. ஆமாம் எங்கே போகிறீங்க? அண்ணா ஓரமா நின்று ஓரமாக நின்று ஹெல்ப் ஏதாவது காலை தூக்கி அண்ணா. ஒன்று கிடைக்கலான்னு பார்க்குற. அது எங்களுக்கு தெரியும். பா ஆளை மூஞ்சி. நீ என்ன பண்ண போகிற? எப்படியும் சும்மா தான் இருக்க போறேன். உங்களுக்கு ஒத்தாசையா? ஒத்தாசிக்கு சந்தில் சிந்து பாடலான்னு பார்க்குற. உன்னை பற்றி எனக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு. என்ன அது எங்களுக்கு தெரியும். போய் வேலையை பாரு. ஆளை மூஞ்சியும் பாரு. நீ என்ன பண்ண போற? அண்ணா என் ஆள் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு பண்ணந்தான் ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி. ஒரு பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. அப்படியெல்லாம் இல்லைண்ணா. நீ எல்லாம் அடிபட்டாதான்டா இருந்துவ. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. நீ என்ன பண்ண போற? அண்ணே பக்கத்தில் சூர்யா படம் போட்டிருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சூர்யாவா? அது யார்? அது சூர்யா? நடிகர் சூர்யாண்ணே. எனக்கு மேலே என்ன பெரிய ஆளு? போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி, அந்த பய விலையை கொஞ்சம் கேட்டதா சொல்லு. என்ன? சரிண்ணா. நம்ம லெவல் ஒரு கோட்டர் தானே இல்லைண்ணே, அடிச்சுட்டு அப்படியே மல்லாக்கப்படுத்துருவேண்ணே. என்னமோ பண்ணி தொலைங்க, என்ன ஆள் விட்டா சரி. என்ன புரியுதா? போ அவன் வேலையை பாருங்க. சரி, ஒருத்தர் இந்த பக்கம் வரக்கூடாது. சரிண்ணா வரலண்ணா. எங்களை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்தது சார். யோ இப்படிலாம் விசாரிச்சா வேலைக்கு ஆகாது. ஒவ்வொருத்தனையும் ரிவிட் கட்டியா? ஓகேங்க சார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வைரனோட கேஸ் விஷயமா தாங்கய்யா. வைரவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியுங்கய்யா, வைரவனுக்கு சொல்ல முடியாத ஒரு வியாதி இருந்துச்சு. அதை குணமாக்கத்தான் வைத்தியத்துக்கு என்கிட்ட வந்தாருங்கய்யா. ஆமாங்கய்யா,
குணப்படுத்தலாம்னு நினைச்சு தான் நாங்க வைத்தியம் பார்க்க கூட்டிட்டு வந்தோம். நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு எவ்வளவோ மறுத்தேன். ஆனா என்னை வற்புறுத்தி வைத்தியம் பார்க்க அன்னைக்கு வைரவன் கோயிலுக்கு வந்தான். வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க வாங்க தலைவரே, இவ்வளவு தூரம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. சாமி, உட்காருங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வைரவனுக்கு நீங்கள் கொஞ்சம் வைத்தியம் பண்ணி அவன் உயிரை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். யாரு அந்த பொறுக்கி வைரவனுக்குலாங்கய்யா? உங்களுக்கே அது நியாயங்களாங்கய்யா? அவனுக்கு வைத்தியம் பார்க்கறது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி. அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு உங்களுக்கே தெரியாதா? சாமி, எனக்கு எல்லாம் தெரியும். யாருக்கும் தெரியாதது எதுவும் இல்லை. ஆனால் நம்ம தமிழ் பண்பாடு என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவர் தீமை செய்திருந்தாலும் நல்லதே செய்யணுங்கிறது தான். வள்ளுவர் இதைத்தான் சொல்றார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல். யாரெல்லாம் தீமையே செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையே செய்யும். அப்பதான் வாழ்நாளில் மக்கள் சுபிட்சமாக வாழ முடியும்னு சொல்றார். சாமி, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சவங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வைரவனுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணுறீங்க, பிழைக்க வைக்கிறீங்க. தீமைக்கும் நன்மை செய்யு திருக்குறள்ல இருந்து அடியெடுத்து கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் அவனுக்காக பரிஞ்சு பேச வந்திருக்கீங்க. கண்டிப்பா நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்கறேங்க ஐயா. ஆனா சில நிபந்தனை இருக்கு. அதை மட்டும் அந்த வைரவன் நிறைவேற்றுவானா? செய்யறங்க. வைரவன் வரட்டும், வைரவங்கிட்ட பேசுவோம். உங்க நிபந்தனைகள் என்னன்னு சொல்லுவோம். இதோ வைரவனே வந்தாச்சு. வா வைரவா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. நான் எந்த அன்னைக்கு கோயிலில் உட்காந்துருக்கிறேன். சாமி, வைரவங்கிட்ட நிபந்தனைகள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. என்னையா நிபந்தனை? மிரட்டலுக்கு மணிய மாட்டேன். என்ன தலைவரா, உங்களுக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? என்ன தலைவரா இப்படி? வைரவா, சாமிகிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு சில நிபந்தனைகள் சொல்றேன்னு சாமி சொல்றாரு. சாமி என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். 5 நிபந்தனை தான். 1 மது அருந்தக்கூடாது. 2 பொம்பளை சகவாசம் கூடாது. 3 யார் குடியையும் கெடுக்கக்கூடாது. 4 பிறர் சொத்தை அபகரிக்க கூடாது. 5 கொலை பாவங்களை செய்யக்கூடாது. அவ்வளவுதாங்க ஐயா. இதை மட்டும் இந்த வைரவன் செஞ்சிட்டா கண்டிப்பா நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்க தயாரா இருக்கேன். இத்தனை நிபந்தனை வைரவா, கொஞ்சம் பொறு வைரவா. எதுக்கு நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு? அதுக்கு பேசாம சாமி நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றாரு. என்னன்னு கேட்டுக்கிட்டு அதன்படி தான் நடந்து பாரு. சரி, அதையும் பார்க்குறேன். இப்போதைக்கு உனக்கு அதுதான் முக்கியம். அதையும் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிற. ஆனால் வைத்தியத்தில் ஏதாவது தப்பு நடந்தது தெரியும்ல, போட்டு தள்ளிடுவேன். என்ன, எதுக்கும் பயப்பட மாட்டேன். என்ன, உனக்கும் பயப்பட மாட்டேன், தலைவருக்கும் பயப்பட மாட்டேன், அதுக்கும் பயப்பட மாட்டேன். புரியுதா? ஐயா, அடுத்த வாரம் நம்ம கோவில் திருவிழா வருது. சரி. அந்த திருவிழாவில் சாமி முன்னால சத்தியம் பண்ணி அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் கண்டிப்பா நான் செய்யறேன். தம்பிக்கிட்ட எடுத்து சொல்லுவோம். இங்க பாருப்பா, சாமி நல்லதை தான் சொல்றாரு. நிபந்தனை ஏத்துக்க, உடம்ப பாதுகாத்துக்குப்பா. சுவரம் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். சரி தலைவரை, சொல்றீங்க. வர திருவிழா வரட்டும், சத்தியத்தை பண்றேன். உனக்கு தேவை சத்தியம் பண்ணணும், சத்தியத்தை பண்ற. அதுக்கப்புறம் நீ வைத்தியத்தை ஆரம்பிக்கணும். புரியுதா? வைத்தியத்தில் அதாவது கோளாறு வந்துட போகுது. புரியுதா? சரி, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய சோழி இருக்குது. என்ன, சரி வட்டா? சரிப்பா, போயிட்டு வா. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கப்பா. ஆக மாட்டே இருக்குது. பசங்க கிட்ட சொல்லி உண்டி தூக்கிட வேண்டியது. வணக்கம். கோயிலுக்குள்ள வர்றது பரவாயில்ல, நான் இங்கேயே நிக்கிறேன். உங்க ஆத்தா வேணா இங்கேயே வர சொல்லு. என்ன? சரி. சரியாயிடுச்சா? குணமாக்கிட்டங்க ஐயா. ஆனா குணமாக்கிட்டாலும் அவன் செத்துட்டாங்க ஐயா. அவன் கொலையானது உங்களுக்கு எப்படி தெரியும்? கொலை பண்ணதெல்லாம் தெரியாதுங்க ஐயா. அதாவது வைத்தியம் பண்ணி குணமாயிட்டாங்கிற ரிசல்ட்ட அவகிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு போனங்க ஐயா. சரி. போன இடத்துல அவனை காணங்க ஐயா. ஆனா அந்த நேரத்துல ரூம்ல இந்த செல்லு அடிச்சுதுங்க ஐயா. நீங்க ஆளை பாத்தீங்களா? ஆளை பாக்கலங்க ஐயா. ஆனா இந்த செல்லு அடிச்சுதுங்க ஐயா. அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க ஐயா. வந்து பார்த்தா அதுல கொலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்குதுங்க ஐயா. கொண்ட இந்தாங்க ஐயா. இந்த செல்ல ஆட்டியது காட்டுனீங்களா? யாருக்கிட்டையுமே காட்டலீங்க ஐயா. உண்மையாங்க ஐயா. உன் வீடுங்க? அதே ஏரியால தான் இருக்கேன்.
நானும் அங்கதாங்க ஐயா. வேற எங்கேயாவது யாருக்கிட்டயாவது சொன்னீங்களா? சொல்லவே இல்லைங்கய்யா. இல்லைங்கய்யா. இதை ஓபன் பண்ணி பார்த்தது யாருக்கிட்டயாவது சொன்னீங்களா இல்லையா? காட்டலீங்க. இல்லைங்கய்யா. யாருகிட்டயுமே காட்டலீங்கய்யா. 2 பேரும் ஓரமா உட்காருங்க, கூப்பிடுவேன். சரிங்கய்யா. யோ சரிங்கய்யா. சேகரே, இவங்க 2 வச்சு எங்க ஓரமா உட்கார வை. ஓகேங்க சார். அட அட நில்லுங்க நில்லுங்க, அட ஏன் ஓடுறீங்க? அட சாவலியா? சாவுடா சாவு. எத்தனை பேர் வாழ்க்கை சித்திரவதை பண்ணிருப்ப. சாவுடா சாவு சாவு. என்னம்மா? ஏம்மா என்னாச்சு? நீ என்னத்துக்காக அவனை கொன்ன? நம்ம யாரு வேணாலும் ஏமாத்திடலாம், ஆனா மேல ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை யாரும் ஏமாத்த முடியாது. அங்க நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். புரியுதா? என்ன பண்றது, சில இடங்கள்ல சத்தியமே தோத்தம் போகுது. இதே வேற யாராவது இருந்திருந்தா வேற மாதிரி இருக்கும். நீ பொண்ணா போயிட்ட, என்ன பண்றது? அதனால உன் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சதுக்கு எந்த ஒரு கடுமையான முடிவு எடுக்க முடியல. இதைத்தாம்மா நம்ம திருக்குறளை கூட திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு. இதைத்தான் கீதையில சொன்ன மாதிரி 100 பேர் நல்லா இருக்குன்னா ஒருத்தனை கொல்றது தப்பே இல்லை. இதைத்தான் நீ செஞ்சிருக்க. நான் சொல்றது புரியுதா? அதுக்காக நீ செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் பொழைச்சுக்க, புரியுதா? தெரியாம கூட இந்த ஊர்ல எங்கேயும் உன்னை பாத்திரக்கூடாது, புரியுதா? கிளம்பு. நன்றி சார். இவன் போல் எண்ணமும் வேண்டாம், இவன் போல் செயலும் வேண்டாம், இவன் போல் பிறவியும் வேண்டாம். மீண்டும் வள்ளுவர்தான் என் நினைவுக்கு வருகிறார். தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். இப்படிக்கு உங்கள் எண்ணங்களுக்காக ராகவா ஹரிகேசவா.